ஒரு சோலோ அவுட்டிங் பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து சோலோ அவுட்டிங்க்கு இதான் அவுட்ஃபிட் செக். அண்ட் தென் ஈவினிங் காஃபி குடிச்சிட்டு ஒரு 4 மணி போல் தான் கிளம்புனேன். நேராக விஆர் போயிட்டு விஆரில் வந்து கொஞ்சம் அப்படி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு மூவி வந்து 6:30க்கு தான் மூவி. ஸோ அது வரைக்கும் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபஸ்ட்டு வெப்சைட் போயிட்டேன். அண்ட் தென் வெப்சைட் போயிட்டு அங்கே கொஞ்சம் க்ராஸ் செட் அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு எனக்கு அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. அதனால் அந்த மாதிரி பிங்க் க்ராஸ் செட் அந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நிறைய சேல் போச்சு. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 999 699 அப்படி தான் இருக்குது. இப்போ சேல் போகிறனால எல்லாமே அந்த மாதிரி இருந்தது. அண்ட் லக்கிலி ஐ காட் த பிங்க் கலர் க்ராஸ் செட். இதுதான் நான் வந்து இந்த மாதிரி ஹாட் பிங்க் தான் தேடி வந்தேன். அண்ட் நான் சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக கீழே வந்து அந்த ஸ்கர்ட்டோடு ட்ரை பண்ணேன். அண்ட் தென் இந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் வந்து 199லேயே வந்து டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஷூஸ் எல்லாமே 199க்கு எல்லாத்துக்குமே இருந்தது. இதெல்லாம் பாய்ஸ்க்கு போடுறது, பாய்ஸ் பேபிஸ் போடுறது, கேர்ள் பேபிஸ் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 699 அந்த மாதிரி தான். பட் இது சேல் போக 199 தான் வந்து இருந்தது. அண்ட் தென் வெப்சைட்டில் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து நான் H&M போயிட்டேன். H&Mல ரொம்ப எதுவும் வாவா இருந்த மாதிரி தெரியல. எப்போவுமே இருக்க கலெக்ஷன் தான் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குது. பட் அங்கேயும் சேல் தான் போகுது. ஸோ ரொம்ப நேரம் நான் H&Mல ஸ்பெண்ட் பண்ணலை. அண்ட் தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் போயிட்டு அப்படியே வந்து அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நேராக வந்து லைஃப் ஸ்டைல் போயிட்டேன். லைஃப் ஸ்டைலில் வந்து அங்கேயும் சேல், ஆக்சுவலி இப்போ சேல் போயிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே. அங்கே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தேன். அண்டு எல்லாமே வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ் புதுசாக வரல. அப்புறம் வந்து அங்கே எனக்கு கரெக்டாக டைம் ஆகிடுச்சு. 6:30 ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் 3rd ஃப்ளோரில் தான் இருந்தேன். அங்கே போயிட்டு அப்படியே ஏறி போயிட்டு நேராக பிவிஆருக்குள்ளே போயிட்டேன். பிவிஆரில் வந்து நேராக ஸ்க்ரீன் 8ல் வந்து மூவி போயிட்டு இருந்தது. நான் ஹவுஸ்மேட் மூவிக்கு தான் போயிருந்தேன். அண்டு ரொம்ப நல்லா இருந்தது மூவி. இந்த நாவல் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மூவி. அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. ரொம்ப காமிங்காக ஸ்டார்ட் ஆகிட்டு அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. டைம் போனதே தெரியல. ஆக்சுவலி எந்த சீனுமே ரொம்ப லேக் ஆகலை. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அண்ட் தென் மூவி முடிச்சுட்டு வரும்போதே வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.